கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை கிருபையாய் பாதுகாத்து இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் கூடி சேர்த்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எக்காலத்தில் உம்மை ஸ்தோத்திரிக்க எங்களை உணர்வுகளை தந்து வழி நடத்துவீராகப்பா. நீங்கள் எவ்வளோ பெரிய காரியங்கள் எங்களுக்காய் செய்து வருகிறீரப்பா, செய்து முடித்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எக்காலத்தில் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது 26வது வசனங்கள். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். கர்த்தர் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டார்? நம்மை அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் ஞானிகளாய் இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாரா? நம்மளை அழைத்திருக்கிறாரா? இல்லை. நான் வசதியாக இருக்கிறேன் என்று என்னை அழைத்திருக்கிறாரா? இல்லை. நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறாரா? இல்லை. என்னிடத்தில் ஐஸ்வர்யமும் செல்வமும் மிகுந்து குமிந்து கிடக்கிறது என்று கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறாரா? இல்லை. ஒன்றுக்குமே தகுதி இல்லாத, எதற்குமே பாத்திரவானா இல்லாத என்னையும் உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கீழே உள்ள வசனங்கள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானங்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எவ்வளவு நல்ல தெய்வம்! ஒன்றுமே இல்லாத, யாருக்குமே உதவாத, ஒன்றுக்குமே உதவாத, அவமாய் எண்ணப்படுகிற பலவீனமான இப்படிப்பட்டவர்களை தான், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அன்பு பிள்ளைகளே, எதற்காய் அவர் அப்படி தெரிந்து கொள்கிறார்? ஏன் பலமுள்ளவர்களை தெரிந்து கொண்டு அவருடைய காரியங்களை நடப்பிக்கலாமே? கர்த்தர் எளியவனை ஒருபோதும் மறக்கிற தேவன் இல்லை. எளியவனை குப்பையிலிருந்து தூக்கிறவர், சிறுமையானவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற தேவன். அவர் எப்பொழுதும் ஏழைகளின் பங்காளன். சிறுமைப்பட்டவர்களுடைய சிறுமையை அற்பமாய் எண்ணாதவர், உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அற்பமாய் எண்ணாதவர். சோதனை காலத்தில் உதவி செய்கிற நல்ல தகப்பன், அழுகிறோடைய அழுகுரலை கேட்கிறவர், அழுகையை கண்ணீரை மாற்றுகிறவர். நம்முடைய தேவன், ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். மனதுருக்கம் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்த தேவன். இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியத்தை வைத்து என்ன செய்ய முடியும்? பலமுள்ளவைகளை அவை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவனை தெரிந்து கொண்டார். பலவீனமானவனை வைத்து என்ன செய்ய முடியும்? உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும், ஒன்றுமே இல்லாதவர்களையும் இழிவாய் எண்ணப்பட்டவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை வைத்து என்ன செய்ய முடியும் என்று மனிதனுடைய ஞானம் சொல்லும். ஆனால் தேவனுடைய ஞானம் அந்த இழிவாய் எண்ணப்பட்டவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும்
ஒன்றுமே இல்லாதவர்களாய் இருக்கிறவர்களை வைத்துத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய காரியத்தை அவர் செய்கிறார். அன்பு பிள்ளைகளே, எப்படி செய்கிறார்? அவரே அடுத்த வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். கர்த்தரே நமக்கு ஞானமாயிருக்கிறார், நீதியாயிருக்கிறார், பரிசுத்தமாயிருக்கிறார், நம்மளை மீட்கும் மீட்பராயிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் பலவீனமான பாண்டமாய் இருந்தாலும் நமக்குள்ளாய் பலனாக இருக்கிறவர் அவர். அதுதான் பலவீனமான என்னை, அற்பமாய் எண்ணப்பட்ட என்னை, ஒன்றுக்குமே இல்லாத தகுதி இல்லாத என்னையும் உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு நம் மூலமாய் அவர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளை, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் உயர்த்தும் அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, என் தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. மனிதர் பார்க்கிற பிரகாரம் நான் பார்ப்பதில்லை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் என்று சொல்லியிருக்கிறார். மனிதன் நினைக்கலாம், அவனுக்கு பலமுள்ளவர்கள் தான் அவனுக்கு தேவை, ஞானவான்கள் தான் அவனுக்கு தேவை, அதிக பணம் உள்ளவர்கள் தான் அவனுக்கு தேவை. ஆனால் நம்முடைய தேவாதி தேவனுக்கு ஒன்றுமே இல்லாதவர்களும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் பலவீனமானவர்களும் பைத்தியங்களும் தான் அவருக்கு தேவை. ஏனெனில் அவரே நமக்கு நீதியும் ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானவர். அவரே நமக்குள் இருந்து அனைத்தையும் செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, நாம் இப்படிப்பட்ட வகையில் நம்மளை தெரிந்து கொண்டதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனெனில் அவரே நமக்குள் இருந்து அவரை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். அன்பு பிள்ளை, எவ்வளவு நாம் பாக்கியம் பெற்றவர்கள்! இழிவாய் நம்மளை தெரிந்து கொண்டதற்காய், பைத்தியமாய் நம்மளை தெரிந்து கொண்டதற்காய் கர்த்தருக்கு நாம் நன்றியை செலுத்துவோம். அவரே நமக்கு ஞானமும் நீதியுமாய் இருக்கிறார். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.